Hi, this is Arya. Please subscribe to Doctor City. தெலுங்குல ரொம்ப நிறைய டப் பண்ணுவாங்க. ஸோ லைக் சே கஜினி அண்ட் மைனா மூவி இந்த மாதிரிலாம் மூவிஸ் வரும்போது இட் லுக் வெரி டிஃப்ரெண்ட். ஏன்னா தமிழ் மூவிஸ் தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க அவ்வளோ டேலண்டட் பர்சன், அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தவங்க. This is not at all a solution and this shouldn't have happened to him. That's what I feel. I don't like to sit and scroll my mobile. When I sit and scroll my mobile, I get scared. What am I doing? I feel better when I'm doing a physical activity all the time at home. நான் வந்து அப்போ நினைக்கல ஆக்சுவலாக. பட் மெயின் திங் why I did this movie is it's based on education. அது வந்து ஒரு எஜுகேஷனில் என்ன ஃப்ராட் நடத்துகிறாங்க அதெல்லாம் வந்து ஃபைட் பண்ணுறது தான் மூவி. கிளாஸஸ் நடக்கும்போது அவங்க டைரக்டர் சார் வந்து இந்த பொண்ணுக்கு டைலாக் வந்த பிறகு தான் நான் ஷூட்டுக்கு போகிறேன். Hi, this is Shruti Reddy. You're watching me on talksofcinema.com. டாக்ஸ் ஆஃப் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நாங்கள் விஜய் மகேஷ். என்னைக்கு போல் இன்றைக்கும் நம்ம கூட வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான கார்ஜியஸான ஒரு ஹீரோயின் இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி சொல்ல போனால் அவங்க மெட்ராஸ் புரட்சி படம் மூலமாக வந்து டெபியூ ஹீரோயினை கொடுத்தாங்க. அவங்க வேறு யாரும் இல்லை, நம்ம ஸ்ருதி அவர்கள் இருக்காங்க. ஸோ ஸ்ருதி ரெட்டி, எப்படி இருக்கீங்க? ஃபைன். ஸோ எப்படி இந்த குவாரண்டைன், இந்த லாக்டவுன் உங்களுக்கு எப்படி போயிட்டுருக்கு? லாக்டவுன் ஆக்சுவலாக நிஜமாக சொல்லணும்னா ரொம்ப 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 பிஸியாக போயிட்டுருக்கு. ஓ, ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கு. ஓகே. ஸோ இந்த லாக்டவுனில் எல்லாரும் வந்து ஃப்ரீயாக தூங்கிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து ஜாலி பிஸியாக போயிட்டுருக்குன்றீங்க. யா, ஆக்சுவலி அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ couldn't go to my hometown, so I stuck in Chennai. ஸோ மெய்ட் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால எங்களுக்கு நிறைய வேலை வந்துச்சு யூனோ ஃப்ளாட்டில். லைக் லைஃப்லயே எப்போவுமே பண்ணாத வேலையெல்லாம் பண்ணுறது மாதிரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப 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 பிஸி. அது சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ஒரு பிஸி. ஓகே. ஸோ வீட்டில் வந்து இப்போ நம்ம ஸ்ருதி ரெட்டி அவர்கள் வந்து வீட்டில் வந்து சமைக்கிறது கற்றுருக்காங்க. வேற என்ன கற்றுட்டு இருந்திருக்கீங்க? Cooking, cleaning, everything. I mean, like including organizing my stuff and everything, tidying up my bed, because முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி வேலையெல்லாம் நாங்கள் செஞ்சது கிடையாது. ஸோ இப்போ வந்து ஒரு நிறைய நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ நான் வந்து டெய்லி ஜிம் போயிட்டு இருந்தேன் முன்னாடிலாம். இப்போது வந்து ஐ couldn't go, பட் ஃபார்ச்சுனேட்லி ஐ had a yoga instructor who is staying right in downstairs of my building. So I started taking classes from her. ஸோ யோகா வந்து ரொம்ப பிஸியாக போயிட்டேன். யோகா நான் ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்தேன், பட் திரும்பி திஸ் இஸ் லைக் அ ஸ்டார்ட் அகைன், ரீஸ்டார்ட். ஓகே, சூப்பர். ஸோ நீங்கள் மெரினா புரட்சி படம் மூலமாக வந்து கதாநாயகியாக வெளியாகிருக்கீங்க. ஸோ தமிழில் நடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஆக்சுவலாக தமிழ் இஸ் வண்டர்ஃபுல் பிகாஸ் ஒரு ஓல்டான ரொம்ப ஓல்டு லாங்குவேஜ் அண்ட் ரொம்ப இங்கே தான் இண்டஸ்ட்ரியே ஸ்டார்ட் ஆனது. ஸோ சவுத் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு தமிழ் லாங்குவேஜ் ஹீரோயின்னா அது வந்து ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் தான். ஸோ ஐ ஃபீல் வெரி வெரி லக்கி டு பி ஹியர். அண்ட் ரொம்ப இருந்துச்சு லைக் பிகாஸ் தமிழில் வந்து நான் சில மூவிஸ் பார்த்துருந்தேன். ஏன்னா தெலுங்குல ரொம்ப நிறைய டப் பண்ணுவாங்க. ஸோ லைக் சே கஜினி அண்ட் மைனா மூவி இந்த மாதிரிலாம் மூவிஸ் வரும்போது இட் லுக் வெரி டிஃப்ரெண்ட். ஏன்னா தமிழ் மூவிஸ் தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப நல்ல ஃபீலிங் இருந்துச்சு. அதில் நான் ஒரு பார்ட் ஆகாது. ஓகே, சூப்பர். ஸோ அதே மாதிரி வந்து நீங்கள் மெரினா புரட்சி படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கீங்க. ஸோ அதோட அனுபவங்கள் பற்றி சொல்லுங்கள். மெரினா புரட்சி இஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். மறக்கவே முடியாது, அந்தளவுக்கு ஒரு வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக மெரினா புரட்சி வந்து டைரக்டர் சாருக்கு எனக்கு தமிழ் சரியாக வரல அப்படின்னு ரொம்ப 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 டென்ஷன் இருந்துச்சு அவங்களுக்கு. But after the way I picked up Tamil, he is very happy and then the shoot was fun. ஏன்னா என்னோட லாங்குவேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறது தான் ரொம்ப ஃபன்னியாக இருந்துச்சு ஃபுல்லாகவே அங்கே. ஸோ they were all very helpful and wonderful experience. சூப்பர். ஸோ அந்த தமிழ் கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு எத்தனை நாள் ஆச்சு? ஆக்சுவலாக தமிழ் எனக்கு நார்மலாக தெரியும். ஏன்னா நான் எங்கள் காலேஜ் SRMல தான் படித்தேன். பட் என்னோட டிக்ஷன் வந்து ரொம்ப நல்லா இல்லை அந்த டைமில். ஸோ அப்போது வந்து ஆக்சுவலாக என்னோட கலீக் நவீன்குமார் இப்போது ஹீரோ மெரினா புரட்சியில். ஸோ அவங்க நானும் வந்து சேர்ந்து கிளாஸஸ் போயிட்டு இருந்தோம். டெய்லி பாண்டியராஜ் சார் ஆஃபீஸில் தான் கிளாஸஸ் நடந்துட்டு எனக்கு. ஸோ கிளாஸஸ் நடக்கும்போது அவங்க டைரக்டர் சார் வந்து இந்த பொண்ணுக்கு டைலாக் வந்த பிறகு தான் நான் ஷூட்டுக்கு போகிறேன். ஸோ ஹீரோ வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்திருக்காங்க. ஏன்னா நவீன், ஸ்ருதி நீ டைலாக் கற்றுக்கோ ஸ்ருதி ஃபாஸ்ட்டாக. ஸோ அது முடிஞ்சாதான் நம்ம ஷூட் போக முடியும். ஸோ நவீன் வந்து ரொம்ப ஐ மீன் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்து he taught me and my Tamil got very much improved because he is a pro. ஓகே, சூப்பர். ஸோ அதே மாதிரி வந்து பாண்டியராஜ் சார், ஸோ இட்ஸ் அ பிக் டிரெக்டர் இன் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி.
ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஆன் ஸ்க்ரீன், ஸோ கேமரா முன்னாடி நிற்கிறீங்க, எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஆக்சுவலாக வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஃபுல் நான். ஐ திங்க் ஐம் வெரி லக்கி. நிறைய கேர்ள்ஸ் வந்து என்டர் ஆகுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ நான் ஒரு காண்டாக்ட் மூலமாக பாண்டிராஜ் சார் போய் மீட் பண்ணேன். அண்ட் நான் இந்த மாதிரி ப்ரொஃபைல் எல்லாம் கொடுத்துட்டு இது சார் அது சார் எல்லாமே சொல்லிவிட்டு ஐ ஜஸ்ட் வெண்ட் பேக். ஒரு 1 வீக் அப்புறம் he called me. I was working in a company அந்த டைமில். he called me and then he said இந்த மாதிரி எங்கள் ஃப்ரெண்டு அவங்க அசோசியேட் தான் படத்துக்கு டைரக்டர். ஸோ எங்கள் ஃப்ரெண்டு ஒரு படம் பண்ணுறாங்க, சரி நீங்கள் ஒரு வாட்டி ஆஃபீஸ்க்கு வந்தால் பேசலாம் அப்படின்னு. நான் சொன்னால் சரி சார் நான் ஆஃபீஸில் இருக்கேன் இப்போ வரட்டுமா சார்? இல்லை நீங்கள் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வாங்க. ஸோ லைக் தட் ஐ வெண்ட் தட் டே அண்ட் ஹீ டோல்ட் மீ அபவுட் திஸ். ஐ செட் yes sir sure அப்படின்னு. தென் கீழே வந்து ஃபுல்லாக டீம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மெரினா புரட்சி டைரக்டர் MS ராஜ் அவங்க மேலே வந்திருக்காங்க. அண்ட் தென் டக்குன்னு போயிடுச்சு, சான்ஸ் கிடைச்சிச்சு. ஸோ உங்களுக்கு மெட்ராஸ் புரட்சி, அதாவது அந்த சீக்வென்ஸில் அந்த செட்டில் உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவம்னு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த செட்டில் உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு விஷயம் என்ன சொல்லுவீங்க? செட்டில் மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஐ டோன்ட் நோ, எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. பட் ஐ திங்க் பீச்சில் நாங்கள் பண்ணுற ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு பீச் அவ்வளோ பிடிக்காது, சாண்ட் அவ்வளோ பிடிக்காது. ஸோ இங்கெல்லாம் போயிட்டே இருப்பாங்க, நான் வந்து பார்த்து ஸ்லோ அந்த மாதிரி மோஸ்ட்லி காமெடி மெமரிஸ் தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. பட் வி ஆல் லைக் வெரி சிம்பிள், ரொம்ப பிளெயினாக போயிட்டுது. சூப்பர், ஸோ பியூட்டிஃபுல் ஒன். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மெரினா புரட்சி மட்டும் இல்லாமல் ஜெய்ஹிந்த் 2லையும் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த படத்தை பற்றி சொல்லுங்கள். ஜெய்ஹிந்த் 2 வந்து ஆக்சுவலாக நான் வந்து ஒன் ஆஃப் த ஹீரோயின், அதில் நான் மெயின் ஹீரோயின் கிடையாது. பட் அந்த டைமில் வந்து ஐ வாஸ் ஸ்டில் இன் மை காலேஜ் அண்ட் ரொம்ப என்ன சொல்கிறது, அது வந்து ஒரு சோஷியல் காஸ் மூவி. ஆக்சுவலாக நான் மாடலிங் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தேன் அந்த டைமில். ஐ டென்ட் திங்க் ஆஃப் ஆக்டிங் அட் ஆல். ஸோ அவங்க வந்து சார் ஆல்ரெடி ஒரு ஹீரோயினை செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க கன்னடாலேருந்து. பட் சடன்லி அவங்க வந்து வரல. ஸோ அந்த டைமில் நான் வந்து சடன்லி சம் ஆஃப் ஹிஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் மீ அண்ட் தென் ஐ வென்ட் டு த ஆடிஷன். அது வந்து சடனாக நான் வந்து ஒரு ஆட் காமிச்சேன் அவங்களுக்கு. ஓகேம்மா யூஆர் ஆக்டிங் வெல், பரவாயில்ல அது இது நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. சார் ஜஸ்ட் ஏன்னா நான் வந்து அப்போ நினைக்கல ஆக்சுவலாக. பட் மெயின் திங் வை ஐ டிட் திஸ் மூவிஸ் இட்ஸ் பேஸ்ட் ஆன் எஜுகேஷன். அது வந்து ஒரு எஜுகேஷனில் என்ன ஃப்ராட் நடத்துகிறாங்க அதெல்லாம் வந்து ஃபைட் பண்ணுறது தான் மூவி ஆக்சுவலாக. ஸோ ஐ ஃபெல்ட் ஐ ஷுட் பி அ பார்ட் ஆஃப் இட். ஸோ தட்ஸ் த ரீசன் ஐ ஆக்சுவலி ஒர்க் இன். சூப்பர் சூப்பர். ஸோ அதே மாதிரி வந்து நீங்கள் நிறைய படங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ உங்களோட அப்டேட்ஸ், அதாவது இப்போ இந்த குவாரண்டைன் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு படங்கள் பண்ணீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அந்த படங்களோட விஷயங்கள் பற்றி சொல்லுங்களேன். ஆக்சுவலாக எதுவும் இன்னும் அவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணல. ஸோ அதுக்காக நானும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ 2 படம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் டெக்கன் க்ரானிக்கல் லாஸ்ட் இன்டர்வியூவில் கூட. ஒன்று வந்து ஐம் டூயிங் ஒன் வித் ராஜ்குமார் டைரக்டர், அவங்க அண்ணனுக்கு ஜெய் படத்தோட டைரக்டர். அந்த படத்தில் நான் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஆர்துரை அப்படின்னு அவங்க ஒரு டெபியூட்டன் டைரக்டர், அவங்க கூட ஒரு படம் பண்ணிட்டேன். சூப்பர் சூப்பர். ஸோ இப்போ வந்து நீங்கள் மாடலிங் கரியர்லேருந்து இப்போ ஹீரோயினாக இருக்கீங்க. ஸோ ஹீரோயினாக இல்லைனா நீங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க? ஆக்சுவலாக அதான் நான் ஆக்சுவலாக MBA முடிச்சுட்டு ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் அ கம்பெனி ஆஸ் ஐ செட். அந்த டைமில் தான் கால் வந்துச்சு எனக்கு மெரினா புரட்சிக்கு. பட் ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் வென் ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் அ கம்பெனி இட் செல்ஃப் ஐ வாஸ் ரீடிங் ஆல் லாட் ஆஃப் செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் அண்ட் ஆல் தட். ஸோ அது வந்து என்ன வந்து ரொம்ப பாசிட்டிவாக, என்ன வந்து ரொம்ப ஹாப்பியாக மூவ் பண்ணுறதுக்காக நான் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அது எதுக்கும் ஸ்டாப் ஆகலை, ஒரு புக்கை விட ஸ்டாப் ஆகலை. kept on going. I almost read for 2 years only self-help books, only books which is having mental health. So I think reading for 2 years I've become a pro now. So I started this organization called Soul Success of Your Life. I started it in March 2019. அதில் வந்து நான் நிறைய மென்டல் ஹெல்த் ஸ்பீச்சஸில் கொடுத்துட்ருக்கேன் அண்ட் நிறைய காலேஜஸில் பேசியிருக்கேன், நிறைய ஈவெண்ட்ஸில் பேசியிருக்கேன். We went to orphanages, old age homes, everywhere and all that. So I felt the importance of mental health பிகாஸ் எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால ஐ ஃபெல்ட் இட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் தட் பீப்புள் ஷுட் ரெக்கக்னைஸ் மென்டல் ஹெல்த். அதுக்குன்னு தனியாக ஒரு இம்பார்ட்டன்ஸ் வரணும் நம்ம சொசைட்டியில் அப்படிங்கிற நோக்கு தான் ஐ டிட் திஸ் ஆர்கனைசேஷன். அண்ட் ஐ ஃபீல் பீயிங் அன் ஆக்ட்ரஸ் ஐ கேன் ஸ்டில் பி ஏபிள் டு டாக் மோர் அபவுட் இட் நவ். சூப்பர். ஸோ நீங்கள் வந்து மென்டல் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அந்த இதில் பண்ணியிருக்கீங்க. ஸோ மென்டல் ஹெல்த் அப்படிங்கும்போது இப்போது இந்த டைமில் வந்து இந்த லாக்டவுனில் வந்து நிறைய பேர் வந்து டிப்ரெஷனோட இருக்காங்க, நிறைய பேர் வந்து மனக்கவலையில் இருக்காங்க, மன கஷ்டத்தில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதான்
when you don't have a hobby, this is a problem. I always feel that you can actually have a hobby because இப்போ என்ன கேட்டிங்க how are you coping up with your lockdown அப்படின்னு சொன்னால் நான் சொன்னேன் ரொம்ப பிஸியாக இருக்கேன் நான் but you ask somebody else, nobody can even tell that. I'm very bored, I'm very stressed, I'm very depressed, I have nothing to do sitting on mobile. So these are the things which are making them go to that state. So all I see, my morning starts very busy. It's because I have lots of works to start with. If I don't do that, I won't be able to move forward in the afternoon. Okay. I won't even be able to eat if I don't cook because I don't have a maid coming right now. So my morning starts very busy. So and then my yoga trainer comes exactly 1 hour after I wake up. So I have to get ready for that. So you need to have a hobby. That's what I mainly suggest. And இன்னொன்று என்னன்னா நிறைய பேருக்கு வந்து குக்கிங் க்ளீனிங் இந்த மாதிரி வேலை வந்து தே ஃபீல் தட் அது வந்து மெய்ட்ஸ் பண்ணுற வேலை. நம்ம வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு நம்ம ஏன் க்ளீன் பண்ணோம், நம்ம ஏன் குக் பண்ணோம், அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கிறவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து வராது. Because all you can do is watch Netflix, all you can do is sit on your mobile, scroll your mobile. So but you can't be active because of those. So I would say that you need to have a hobby, you need to have some interest, you need to do active things at home. சூப்பர். ஸோ நீங்கள் வந்து மாடலிங் கரியரில் நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு உமன். ஸோ உமல் அப்படின்னால நாங்கள் வந்து சிங்கப்பெண் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ எங்களோட தமிழ் மொழியில் ஸோ சிங்கப்பெண்கள் வந்து இப்போ மாடலிங் கரியரில் பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் நிறைய விதமான பிரச்சனைகள் சந்திச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் சந்திச்ச ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா? பிரச்சனைகள் I don't think so, not much actually. ஆக்சுவலி ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் நான் வந்து ரொம்ப செக்யூர்டான இடத்துக்கு தான் போவேன். ஏன்னா நான் வந்து ஐ ஆம் அ வெரி செக்யூர்ட் பர்சன். ஆக்சுவலாக நான் இங்கிருந்த ஒரு வால் இருக்கும் சுற்றி. ஸோ ஒரு செக்யூர்ட் பர்சனாக நான் இருக்கும்போது when I'm going to one's place, I think 1,000 times actually. So that's the reason maybe I really didn't have any. ஓகே, சூப்பர். நான் வந்து இப்போ வந்து உங்களோட கரியர் பேஸ் பண்ணி நிறைய கேள்விகள் கேட்டேன். ஸோ இப்போது ஸ்ருதி ரெட்டி நார்மல் லைஃப்பில் எப்படிப்பட்ட பர்சன்? ஸோ பர்சனலாக எப்படிப்பட்ட பர்சன்? பர்சனலாக வெரி சிம்பிள், வெரி 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 சிம்பிள். என்ன சொல்கிறது, very reserved. Very reserved. I don't mingle with everybody. I choose and then I talk to them, then I'm okay. And then very happy and very active. I don't like to sit and scroll my mobile. When I sit and scroll my mobile, I get scared. What am I doing? I feel better when I'm doing a physical activity all the time at home. So even though I don't have work and I'm at home, I'll be busy. That's how I am. Okay, super. So acting career, modeling career, இதில் எது பெஸ்ட்? It depends on the person. ஸோ சில பேருக்கு வந்து ஒரு டைலாக் சொல்கிறது கூட தே ஓன்ட் லைக் இட். இட்ஸ் நாட் லைக் அவங்களுக்கு வராதுன்னு கிடையாது. சில பேருக்கு வந்து சும்மா இப்படி நின்றுட்டு ஒரு ஃபோட்டோ பண்ணுறது இல்லை அது வந்து இட்ஸ் மாடலிங். ஆக்டிங் வந்து இட்ஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். யூ நீட் டு சே ஸோ மெனி டைலாக்ஸ், யூ நீட் டு எக்ஸ்பிரஸ் எவ்ரி திங். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன். இப்போது எனக்கு சொன்னால் எனக்கு வந்து ஆக்டிங் நல்லதுன்னு என்னோட ஃபீலிங். ஸோ இன்னொருத்தருக்கு வந்து மேபி மாடலிங், உங்களுக்கு ஆக்டிங் நல்லது. இப்படியெல்லாம் கொண்டு தூக்கி போட்டுறாதீங்கம்மா. ஸோ அந்த மாதிரி இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன். எதுவுமே பேட் கிடையாது, எதுவுமே குட் கிடையாது. எல்லாமே குட் தான், குட் கிடையாது. ஸோ இட்ஸ் பர்சன்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் டிக்டாக்ல இருக்கீங்களா? இல்லை, டிக்டாக்ல இல்லை. ஸோ இப்போ நான் உங்ககிட்ட இந்த கேள்வி கண்டிப்பாக கேட்டே ஆகணும். டிக்டாக் பற்றி உங்களுக்கு தெரியுமில்ல? தெரியும். ஓகே, ஸோ டிக்டாக் அப்படின்னு வரும்போது அங்கே இருக்க பீப்புள்ஸ் வந்து இப்போது பயங்கரமாக வந்து செலிப்ரிட்டிஸ் அந்த லெவலுக்கு வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ வந்து அப்படிலாம் திங்க் பண்ணிக்கிறாங்க. ஓகேயா? ஸோ தளபதிக்கு அடுத்து நாங்கள் தான் அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ நம்ம வந்து உழைச்சி கஷ்டப்பட்டு ஒருத்தவங்களும் வந்து சான்ஸ் வாங்கும்போது இவங்களுக்கு ஈஸியாக சான்ஸ் கிடச்சிருது. ஸோ அதை வந்து அவங்க பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
100% ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து இப்போது பெரிய பெரிய சான்சஸ் இருக்குது. இப்போது ஏன்னா இந்த மாதிரி ஒரு மீடியா டெக்னாலஜி வர்றது வந்து ரொம்ப நல்லது தான். ஏன்னா ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் இப்போது சினிமானா ஒருத்தர் வந்து ஒரு டைரக்டரோட பொண்ணோ இல்லை ஒரு ஹீரோவோட பொண்ணோ இல்லை ஒரு ஹீரோவோட பையனோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஈஸி அப்ரோச் பண்ணுறதுக்கு டைரக்டர்ஸ்னோ ப்ரொடியூசர்ஸ்னோ. ஸோ இந்த மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு நம்மளே ஒரு வீடியோ பண்ணிவிட்டு ஒரு டைரக்டர் நம்மளை பார்த்து அவங்க வந்து இந்த பொண்ணு நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்கும்போது இட்ஸ் an opportunity we need to use it 100%. ஓகே, ஸோ 100% நீங்கள் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து மோட்டிவேட்டர். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ரீசெண்டாக வந்து பாலிவுட்டில் சுஷாந்த் ராஜ்புத் வந்து இறந்து போனார். ஸோ அவரோட இழப்பு வந்து பெரிய ஒரு இழப்புனே சொல்லலாம் இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரிக்கே. பிகாஸ் அவர் வந்து பெரிய ஒரு நல்ல நடிகரும் கூட. ஸோ அவரோட இழப்பு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு ஒரு மோட்டிவேட்டட் ஆக்கிறா? ஆக்சுவலி மகேஷ், இப்போ சுஷாந்த் சிங் ராஜ்புத்தோட அவங்களோட சூசைட் நியூஸ் வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. பிகாஸ் இட்ஸ் நாட் சம்திங் விச் வீ கேன் எக்ஸ்பெக்ட். லைக் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம். ஏன்னா ஒரு ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் பர்சன் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ தூரம் வந்த பிறகு, ஏன்னா இந்த அளவுக்கு சுச்சுவேஷனில் ஆக்சுவலாக நீங்கள் இப்போது நான் இன்டர்வியூக்கு இங்கே வரும்போது முன்னாடி நான் யோசிச்சுட்டு இருந்தேன், லைக் சுஷாந்த் பற்றி தான் ஆக்சுவலாக யோசிச்சுட்டு இருந்தேன். நான் மைண்டுக்கு சொல்லிட்டு இருக்கா இல்லை டிஸ்டர்பன்ஸ் ஆகும், லெட் இட் கோ அப்படின்னு தான் நான் யோசிச்சுட்டு ஆக்சுவலாக வந்தேன். ஸோ ஆக்சுவலி இந்த சூசைட் வந்து ரொம்ப ராங் டெசிஷன். ஸோ இட்ஸ் நாட் ரைட். இது வந்து சொல்யூஷன் கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை என்னாலும் இருக்கலாம், பட் கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அந்த சுச்சுவேஷனுக்கு. என்ன இருந்தாலும் அந்த டைம் கொடுத்தா அதுக்கப்புறம் என்ன ஆகிடும்னு பார்த்து இருந்துக்கலாம், இன்ஸ்டெட் ஆஃப் ஜஸ்ட் கிவிங் அப். மேபி நீங்கள் ஒரு பாலிவுட்டில் பெரிய ஹீரோ இல்லாமல் ஹாலிவுட்டில் கூட பெரிய ஹீரோ ஆயிருந்துக்கலாம் ஆக்சுவலாக. ஏன்னா அவங்க அவ்வளோ டேலண்டட் பர்சன், அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தவங்க. This is not at all a solution and this shouldn't have happened to him. That's what I feel. A person like that, first thing, he's very good looking, he's a star, he's a celebrity, he's talented, he's a hard working person. இதெல்லாம் இருக்கும்போது அவங்க மாதிரி ஒரு பர்சன் வந்து எவ்வளோ பேருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து அது இன்ஸ்பிரேஷனாக எடுக்கிறது கூட சான்ஸ் இருக்குது இப்போது, எஸ்பெஷலி லாக்டவுனில். ஸோ தட் கைண்ட் ஆஃப் அ பர்சன் ஆக்சுவலி சென்ட்ஸ் அ மெசேஜ் டு சொசைட்டி. ஸோ ஒரு சொசைட்டியில் நம்ம ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் பொசிஷனில் இருக்கும்போது கூட வாட் ஆர் யூ இன்ஃப்ளூயன்சிங், தட் ஆல்சோ மேட்டர்ஸ். ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ சுச்சுவேஷனில் இருந்தாலும் அந்த டைம் கொடுக்கணும். லைக் வென் ஐ ஹாவ் எனி ப்ராப்ளம்ஸ், நம்மளுக்கு அவங்களோட சுச்சுவேஷன் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. என்னோட ப்ராப்ளம்ஸ் அவங்களோட ப்ராப்ளம்ஸ் we cannot compare. But I am saying when I have problems, I just stay strong. Let it pass. This time will go. அப்படிங்கிற சுச்சுவேஷனில் தான் நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். There's one Hindi movie, ஒரு ஆலியா பட்டோட மூவி இருக்குது, உடுத்தா பஞ்சாபன். ஓகே. So they'll be, I think Alia Bhatt will be locked up in a room with so many people and all. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனே வந்து ஒருத்தர் வந்து ஃபைட் பண்ணிவிட்டு வெளியே வந்து நம்மளுக்கு இன்னும் ஒரு லைஃப் இருக்குது அப்படின்னு நிறைய மூவிஸ் பண்ணியிருக்காங்க. சுஷாந்த் சிங்கே வந்து சிச்சோரே அப்படின்னு ஒரு நல்ல படம் பண்ணிவிட்டு சூசைட் வந்து வேண்டாம், சூசைட் பண்ண கரெக்ட் கிடையாது, அது சொல்யூஷன் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப டிஸ்டர்பிங் அண்ட் திஸ் ஷுட் நாட் ஹேப்பன் எனிமோர். திஸ் இஸ் வாட். ஸோ இப்போ ரீசன்ட் டைமில் நீங்களும் ஒரு பெண், நீங்களும் ஒரு சிங்கப்பெண், கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை. சிங்கப்பெண்கள் அப்படிங்கும்போது இப்போ இந்த லாக்டவுனில் அட் திஸ் டைம் இப்போ ரீசெண்டாக சிங்கப்பெண்கள் பேர் எடுத்தாங்க. ஸோ சிங்கப்பெண்கள்னால் நான் சொல்கிற சிங்கப்பெண்கள் கிடையாது, நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அவங்களை ட்ரோல் பண்ணி பயங்கரமாலாம் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ லைன் கட்டிலாம் நின்று போய் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்? ஸோ சரி, ஓகே. ஸோ ட்ரிங்க்ஸ் போய் வாங்கிட்டு பெண்கள் வந்து லைனில் நின்று அவங்களையும் நாங்கள் சிங்கப்பெண்கள் தான் சொல்லுவோம். ஓகே. ஸோ பிகாஸ் யூனோ ஆண்கள் வந்து வரிசையில் நின்று வாங்கின காலம் போய் பெண்கள் வரிசையில் நின்று அடிச்சு பிடிச்சி வாங்குற காலம் வந்துருச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு மோட்டிவேட்டட் ஸ்பீக்கர், இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? Actually, frankly speaking, I'm totally against alcohol. Totally. Like, I feel that as a, நீங்கள் வந்து ஆல்கஹால், சிகரெட்ஸ், ட்ரக்ஸ் இந்த மாதிரி எது இருந்தாலும் இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். அது வந்து செல்ஃப் அப்யூஸ் அப்படின்னு என்னோட ஒரு ஃபீலிங். ஏன்னா ஐ ஃபீல் லைக் மை பாடி இஸ் அ டெம்பிள்.
ஸோ என் மேலே எனக்கு ரெஸ்பெக்ட் இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு தப்பான திங் வந்து நம்ம பாடியில் நம்ம போட்டோன்னா I don't feel it in a good way. So if you have respect on yourself, you don't do such things. But alcohol வந்து நிறைய பேருக்கு வந்து it's a funny thing. Like ஏன்னா it's not like daily addicted person. There are people who just go out to have some drinks once in a month, once in 3 months. அந்த மாதிரி இருக்கும்போது it's totally all right. அது girls இருந்தாலும் boys இருந்தாலும் I think it's a limit you should know. அது வந்து it's not just for boys, it's not just for girls அப்படிங்க கிடையாது. லிமிட் யாருக்கு வேணாலும் லிமிட் தான். ஸோ when you know that limits, I think it's okay. எதாக இருந்தாலும் கம்மியாக குடிச்சுக்கோங்கப்பா, கம்மியாக பண்ணிக்கோங்கப்பா, அப்போ தான் கம்மியாகவே வாழ முடியும். சாரி, அதிகமாகவே வாழ முடியும் நீங்கள். சரி, ஓகே. நீங்கள் அட்மையர் பண்ண ஒரு பர்சன்னா யார்? நான் அட்மையர் பண்ண ஒரு பர்சன் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, அதில் டாப் லிஸ்ட்டில் இருக்க ஒருத்தர் ஜெயலலிதா அம்மா. சரி, அவங்கள பற்றி ஒரு ஃபியூ வேர்ட்ஸில் என்ன சொல்லுவீங்க? அவங்கள பற்றி see again if you talk about mental health, அவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனை இருந்துச்சு வாழ்க்கையில். லைக் அதெல்லாம் தாண்டி அவங்க அங்கே நின்னாங்க. ஸோ we need that kind of big stories because அவ்வளோ கஷ்டத்துலலாம் தாண்டிட்டு நெவர் கிவ் அப் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் தான் அவங்க போயிட்டு she made it that big and I mean obviously நான் பேச தேவையில்லை, we all are fans of அம்மா. இப்போது தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் பெரிய க்யூட் ஆக்டர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அழகான ஆக்டர்ஸ் என்ன பண்ணலாம் சொல்லவே வேணாம். ஓகே, என்ன இதுக்கு மட்டும் சிரிக்கிறீங்க? அந்த வெல் ஓகே ஃபைன், இட்ஸ் ஓகே ஃபைன். ஸோ நிறைய ஆண்கள் வந்து அழகாக இருக்காங்க. ஸோ அந்த ஆண்களில் உங்களுக்கு பிடிச்ச ஆண் யார்? You ask me who is the good looking hero. Okay. எனக்கு சூர்யா ரொம்ப பிடிக்கும். சூர்யா சார். ஸோ இப்போ சூர்யா சார் அப்படின்னு வந்தோடனே வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கண்டிப்பாக கேட்கணும். ஸோ சூர்யா சாரோட படங்கள் பேக் டு பேக் ஏழாம் அறிவு, ஸோ காப்பான், அண்ட் தென் வந்து இப்போ நாங்கள் வந்து சூரரை போட்டிருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அதாவது ஃபியூச்சர் பார்க்கறதுக்காக. ஸோ அப்படி வந்து சூர்யா சாரோட படங்கள் வந்து பேக் டு பேக் வந்து இடம் பெற்றிருக்கு. யூனோ வைரஸ்லேருந்து காப்பான், வெட்டிக்கிளிலேருந்து எல்லாமே. அதை பார்க்கும்போது நீங்கள் எப்படி நினைச்சீங்க சார்? சூர்யா சார் பிடிக்கும் வேறு உங்களுக்கு? சூர்யா சார் உங்களுக்கு ஒரு கடவுள் மாதிரியே தெரிஞ்சாரா? அவர் பண்ணுற படங்கள்லாம் உண்மையாகிட்டு இருக்குல்ல? I know actually I see more than his movies, கொஞ்சம் சீரியஸான மூவிஸ் விட I loved him in romantic films more. Like ஜில்லன் ஒரு காதல் and இது சமீரா ரெட்டி கூட அந்த மூவி. So actually I love those kind of films. I love to see him in that romantic. ஓகே, முன்னாடி வந்து நீங்கள் வந்து ஒரு மாடலாக இருந்திருக்கீங்கல்ல. ஸோ மாடலிங் பண்ணும்போது நிறைய ஸ்டேஜஸ்லாம் ஏறி இருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ ஸ்டேஜஸ்லாம் ஏறி இருப்பீங்க. அதில் உங்களுக்கு மறக்க முடியாத ஸ்டேஜ், நான் ஒரு பெரிய செலிபிரிட்டி முன்னால இந்த ஸ்டேஜில் வந்து நடந்தேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி யார்? என்ன ஒரு ஈவெண்ட் இருக்கு? I think I walked as a showstopper for one event in Hyderabad. It's a Hyderabad International Fashion Week 2012. That was very lovely because I was called as a showstopper. ஏன்னா அங்கே வந்து only heroines already படம் பண்ண ஒரு heroines அந்த மாதிரி தான் showstopper-ஆக கூடுவாங்க. When I was there, it was really special for me. Okay, you got a recognition in modeling also. So உங்களுக்கு நிறைய அவார்ட்ஸ்லாம் கிடைச்சிருக்கும். ஸோ அந்த அவார்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள். I won Miss Catwalk when I participated in that contest, and then I was doing a lot of ads and print ads. இதெல்லாம் பண்ணும்போது ஜெய் ஹிந்த் 2 மூவிக்கு வந்து ஆடிஷன் போகிறது அதெல்லாம் வந்து it was a good recognition actually. Okay, நீங்க ஆசைப்பட்டு நடிக்கணும்னு ஆசைப்படுற ஒரு ஆக்டர்? தனுஷ். நான் क्वेश्चन முடிக்கவே இல்லை. தனுஷ் கேள்வி கேட்டுட்டேன்டா. Actually I am literally waiting to work with him because like நான் ரொம்ப admire பண்ற ஒரு actor he is because எனக்கு வந்து ஃபஸ்ட்டு தமிழ் மூவிஸ் வந்து நான் இது மேலே தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஆக்சுவலாக. பட் when I know him before, like first movie I watched of his was ராஞ்சனா. ஆக்சுவலாக ராஞ்சனா பார்த்து வாட் தனுஷ், I was shocked. என்ன ஆக்டர், I was like வாட் அன் ஆக்டர் ஹி இஸ் அப்படின்னு நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசும்போது, என்னோட தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அவங்ககிட்டலாம் பேசுகிறது ஸ்டார்ட் பண்ணேன். வாட் அன் ஆக்டர், நான் ஷாக் ஆகிட்டேன் ஆக்சுவலாக அவங்க பர்ஃபார்மன்ஸ். தென் தே ஸ்டார்டட் டெல்லிங் மீ தனுஷ் இஸ் அ வண்டர்ஃபுல் ஆக்டர் ஸ்ருதி, ஹவு டிட் யூ நாட் நோ அப்படின்னு. தென் ஐ ஸ்டார்டட் வாட்சிங் ஆல் ஃபிலிம்ஸ் ஆஃப் ஹிஸ்.
ஏன்னா ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி என்ன சூர்யா இவங்க மூவிஸ் வந்து கஜினி இதெல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு தெலுங்குல கூட. ஸோ நான் கொஞ்சம் பார்த்துருந்தேன். பட் தனுஷ் இஸ் actor I really admired. After watching Ranjana, I started watching all of his Tamil movies. என்னோட மொபைலில் பாண்டிராஜ் டைரக்டர் ஃபோன் வாங்கும்போது வாஸ் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் மூமெண்ட் ஆஃப் மை லைஃப். பட் எனக்குன்னு உள்ள ஒருத்தர் கூட ஒர்க் பண்ணோம் அப்படின்னா தட் டைரக்டர் இஸ் கௌதம் மேனன். ஐ ரியலி அட்மையர் த வே ஹி டஸ் ஃபிலிம்ஸ். இந்த இன்டர்வியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாக்ஸ் ஆஃப் சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.